அனைவருக்கும் அன்பின் வாழ்க்கை மாலை CCR's Saint Church 32 வருடங்கள் இந்த திருமணத்தில் நான் ஆயராக பணியாற்றியிருந்தேன். இன்றைக்கு தான் இந்த சென்னை நான் கடற்கரை செய்தி தரக்கூடிய வாய்ப்பை ஆண்டவர் தந்திருக்கிறார். பிரமாண்டமாய் கட்டப்பட்ட இந்த ஆலயம் கடவுளுடைய பிரசனத்தை நமக்கு உணர்கிறது. ஏன் ஆலய கோபுரங்கள் எல்லாம் வானளவு இருக்கிறால் that speaks about the majesty of the Almighty, greatness of the Almighty. கடவுள் எவ்வளவு பெரியவர் என்பதை நினைவுபடுத்துவதற்காக தான் பிரமாண்டமான மணிக்கூண்டு அதே கோபுரம் வானத்தில் இருப்பது காரணம் வானங்களுக்கு சிங்காசனம் பூமியாக பாதம். சிங்காசனம் மேலே அமர்ந்திருக்கிற கடவுள் அவருடைய பாதப்படியிலே கூடி வருகின்ற நன்மை புரிந்து பார்க்கிறார். அவர் கண்ணும் பார்க்கிறார். இப்படி ஒரு தகப்பனுடைய காலநிலையிலே குழந்தைகள் விளையாடுகிற போது இந்த தகப்பன் குழந்தைகளை பார்க்கிறார், அன்போடு பார்க்கிறார், கடைசியோடு பார்க்கிறார். இந்த குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து இருக்கிறதா என்று அவர் இந்த கவனத்தோடு பார்க்கிறார். இதே போல்தான் ஆண்டவர் அப்போதெல்லாம் நாம் பாடத்திலே ஒன்று கொள்கிறோமோ அப்போதெல்லாம் அவர் நம்மை பிடித்து பார்க்கிறார். இன்றைக்கும் ஆண்டவருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. நாம் எதற்காக இந்த இடத்திலே இந்த மாலையை குடிக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். கோவை திருமணத்துடைய திருப்பணிகளில் தன்னால் திருத்தொன்ற திருப்பணி என்பது கிறிஸ்து என்பது ஒரு உன்னதமான பணி என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். priesthood of all believers நாம் அனைவரும் ராஜ்யத்தின் ஆசாரிய கூட்டம். ஆண்டவரால் யாரெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டு அவருடைய திரியேக நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்றிருக்கின்றார்களோ எல்லாருமே ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஆண்டவர் அவர்களை பயன்படுத்துகிறார். ராஜ்யத்திய ஆசாரிய பணியை கடவுள் அவர்கள் தருவதற்கு ஒரு ஆயுதமாக இருக்கிறார். பழைய ஏற்பாடு காலங்களில் நாம் பார்க்கும்போது அது நடக்க முடியாத ஒரு காலம். ஆசாரிய பணி செய்வதற்கென்று ஆண்டவர் ஒரு மக்களை அவர் தேர்ந்தெடுத்து அவர் மாத்திரம்தான் ஆசாரிய பணி செய்ய முடியும். எல்லாரும் நினைத்தவரெல்லாம் ஆசாரிய பணி செய்ய முடியாது. இந்த ஆசாரிய வம்ச பணியை அவர் வர வேண்டும். அதற்கான அநேக சட்டத்திட்டங்கள் உண்டு. ஏன் ஆண்டவர் அவருடைய பிரசுத்த வார்த்தைகளை வாசிப்பதற்கே அவருக்கு சில தகுதிகளை வைத்திருக்கிறார். நாம் இன்றைக்கு அப்படி பீப்புள் ஆஃப் நியூ டெஸ்டமென்ட், நாம் புதிய ஏற்பாடின் திருச்சபை. புதிய ஏற்பாடின் திருச்சபைக்கு தலைவராக இருக்கின்ற அன்பராக இயேசு கிறிஸ்து கடவுளிடத்திலே நாம் சேர்ந்தது புதிதும் ஜீவனமான ஒரு மாற்றத்தை ஒரு வழியை உண்டு பண்ணியிருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தத்தால் நாம் அனைவரும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். கான்சன்ட்ரேஷன் என்ற வார்த்தை பேராயருடைய அன்புடைய மாத்திரம் அது பயன்படுத்தப்பட்டாலும் திருமணி சார்ந்து அதனுடைய அர்த்தத்தை நாம் பார்க்கும்போது கான்சன்ட்ரேஷன், ஆர்டினேஷன், கமிஷனிங் இதற்கெல்லாம் பொதுவாக இருக்கின்ற ஒரு அர்த்தம் என்னவென்றால் பிரித்தெடுக்கப்படுதல் என்று. பிரித்தெடுக்கப்படுதல் ஒரு காம்பினேஷன் நிறைய கலந்துதான். நீங்க இந்த இடத்துல பிரித்தெடுக்கப்பட்டு கடவுள் உங்களை சராசியான இந்த சமூகத்து மக்களிடத்திலிருந்து ஆண்டவர் உங்களை பிரித்தெடுத்து
உங்களுக்கு என்ற ஒரு திருப்பணியை கொடுப்பதற்கு உங்களை பயிற்சித்திருக்கிறார். ராஜசேகரன் ஐயா அவர்கள் மூத்த குருவாக அவர்கள் இந்த திருத்தொண்ட திருப்பணி அவர் பொது செயலாளராக ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்து இவ்வளவு சகோதர சகோதரி இந்த திருத்தொண்ட திருப்பணிக்காக ஆயுதப்படுத்தி இன்றைக்கு அவர்களை நாம் பொறுப்பமர்ந்து கொள்கிறோம். அவர்களுக்கு ஒரு பொறுப்பை இன்றைக்கு நாம் கொடுத்துக் கொள்கிறோம். இப்போ நாமெல்லாம் பொறுப்பில்லாதவர்களா, பொறுப்பற்றவர்களா என்று மற்றவர்கள் கேட்கிறார். Everybody has a responsibility to do the ministry of God, join in the building of the kingdom of God. நாங்கள் பொறுப்பு உண்டு. ஆனாலும் இவர்களை ஆண்டவர் சேஷத்துவமாக குறித்தெடுத்து அவர்களுக்கு திருமறையை கற்றுக் கொடுத்து உள்ளிச்சை பற்றி கற்றுக் கொடுத்து அவர்களை சிறப்பாக ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆயத்தப்படுத்தவர்களை இன்றைக்கு அவர் அபிஷேகித்திருக்கிறார். எனவே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நம்முடைய திருச்சபையில் திருத்தொண்டர்கள் சொல்கின்ற போது முழுநேர ஊழியர்களில் இருக்கிற மறுபடி பெற்ற ஆயிரம் மக்கள் அவர்கள் ஒரு பக்கம் திருத்தொண்டர்களாக இருப்பதற்காக திருச்சபை மக்கள் இறை மக்கள் அவர்களும் விஷயம் பண்ணப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டு அவர்களும் ஆண்மை திருப்பணி செய்வதற்காக அழைக்கப்படும். ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு. நாளையும் ஆண்டவர் ஒரே விதமாய் அழைப்பதில்லை. சிலரை ஒரு நேரத்திற்காக அழைக்கிறார், சிலரை போவதற்காக அழைக்கின்றார், சிலரை தீர்க்கதரிசிக்காக அழைக்கின்றார். எனவே ஒவ்வொரு விதத்திலும் ஆண்டவர் தனித்தனியாய் ஒவ்வொரு அழைக்கிறார். 12 சீஷர்களுடைய அழைப்பை நீங்கள் சற்று நோக்கி பார்க்கின்ற போது எல்லாருக்கும் ஒரே அழைப்பு ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக அழைப்பதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பின்னணியில் இருந்தார்கள். மத்தேயும் பேதுருவும் ஒரே பின்னணியில் இல்லை. லூக்காவும் அந்திரேயும் ஒரே பின்னணியில் இல்லை. அந்திரேயும் மீன்பிடிக்கிறவர் லூக்காவும் இந்த இரண்டையும் ஆண்டவர் அழைக்கிறார். மத்தேயும் ஒரு டாக்ஸ் கலெக்டர், டாக்ஸ் வாங்கி கொண்டிருந்தார். அவர் அலுவலகத்தில் அலுவலகத்துக்கு முன்பாக போகின்ற ஆண்டவர் அதே பார்த்து என்னை பின்பற்றி பார்த்தார். அவன் டாக்ஸ் கலெக்ட் பண்ணி Jesus says that day, this is not your duty. I have another very important duty for you. என்னை பின்பற்றி அதே போல பேருந்தை பார்த்து சொன்னார், நீ இவ்வளவு ஆண்டுகளாக நீ மீன்களை பிடித்துக் கொண்டிருக்கிறார். பேருந்தே நீ இவன் காலங்களை மனுஷனை எல்லாம் நான் மனுஷன். What a great transformation. God calls you. He will transform you fully. Profession will be changed. Your perspective about the society, about the world will be changed. And the context, the location will be changed. Your lifestyle will be changed. இன்றைக்கு நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்வுமை மாற்றப்படுகிறது. You are no more old person. இப்படைய இருந்தார்கள் ஒரு புஸ்தகம் இருந்தால் புதிய சிஸ்டம் பழையவர்கள் எல்லாம் வந்து போயின. Everything will become anew. Today when you get the filling of the Holy Spirit, you are going to become anew. அந்த ஒரு ஆபத்தோடு அந்த ஒரு எதிர்பார்ப்போதாலும் கண்டிப்பாக நீ வந்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீ வரும் காலங்களில் you are not an ordinary person. God always chose ordinary person to do extraordinary things. கடவுள் சாதாரணமான மனிதர்களை எரிந்து அசாதாரணமான காரியங்களை
அதற்காக செய்ய அவர்களை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். அதற்கு அடையாளம் தான் 12 சீஷர்களும் ஆண்டவரே எனக்கு யாரும் இல்லை, எனக்கு தேவைப்படாத செல்வம் இல்லை, படிப்பில்லை, நான் ஒன்றுக்கு உதவாதவன், உலகம் எனக்கு தெரியாது என்று சொன்ன 12 பேருக்கு ஆண்டவர் முழு ஊதியம் அவருடைய அன்பின் ஆட்சிக்குள்ளாக. எனவே நாம் சாதாரணமானவர்கள் தான். கவர்ந்திருக்கிற அனைவரும் பெரிய ஆளுமையை including me and including all the pastors. There are very, very ordinary persons. The Lord who always calls us, not an ordinary person, extraordinary, almighty God, omnipresent God, omniscient God, சர்வவல்லவர், சர்வவியாபி. அவர் நம்மை அடைகிறார். மோசே ஆளுநர் ஆரோனோடு போய் சொல்லி ஆரோன் கேட்பான், யார் யார் சொல்லுவோம்? சொன்னார், நயந்தியம் இருக்கிறார்கள் என்று சொல்லு. நீ போகவில்லை மோசே, நான் உன்னை அனுப்புகிறேன், அனுப்புகிறவன் நான் என்று மோசேவை தைரியப்படுத்தி பலப்படுத்தி அனுப்பின கடவுள் இன்றைக்கு உங்கள் அனைவரையும் பலமாக அவர் பலப்படுத்தி இன்றைக்கு அபிஷேகித்து இந்த சமுதாயத்தில் நாங்கள் அனுப்புகிறார். ஜபத்தோடு வந்திருப்பீர்கள் நான் விசுவாசம். ஏதோ ஒரு உபயோகம் கிடைத்த ஒரு வாய்ப்பு அல்ல, ஏதோ ஒரு 10-15 வகுப்புகளிலே கடந்து கொண்டதால் மாத்திரம் நீங்கள் தகுதியாகவில்லை. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் மூலமாய் உங்களுடைய பயன்படுத்திருக்கிறார். Going to strengthen you in the Holy Spirit. அந்த ஆசீர்வாதத்தை கடவுள் தருகிறார். எனவே ஆண்டுடைய பார்வையை விசேஷமான ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்க அழைக்கிறேன். ஆண்டவரை சாதாரணமான எண்ணத்தை திருப்பணிக்காக பயன்படுத்த சித்தம் கொண்டேறிய நன்மை என்று ஒரு நாளும் அதை நாம் இன்றைக்கு நினைவு கூற நம்புவது நான் நினைக்கின்றேன். இது சுருக்கமாக வாசிக்க லூக்காய் கவனிக்கிறார்கள். அதில் 3 தலைப்புகளாக நான் சிந்திப்பது நினைக்கிறேன். Chosen, called and commissioned. Chosen, called and commissioned. நாம் யார்? The chosen people. பேதுரு சொல்கிறார், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். Chosen by God, not by man, not by bishop, or not by pastor, but chosen by God. கடவுள் உங்களை தேர்ந்தெடுக்கிறார், மனிதன் உங்களை தேர்ந்தெடுக்கிறார், அவர்களை தேர்ந்தெடுக்கிறார், அவருடைய பணி செய்கிறார். தூக்கப்பட்டவர்களுக்காக இன்னொன்றுக்காக வசதி பேருக்கு முன்பு கத்த பேரை எழுதுவதை நியமித்து நாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இறங்கிருக்கிறார். நியமித்து கமிஷன் ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்து இன்றைக்கு கொண்டு வந்து அமர்ந்திருக்கிறார். நாம் இன்றைக்கு ஆண்டவருக்கு இன்றைக்கு இப்படிப்பட்ட உதவி செய்வதற்கு நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம். கடைசியாக ஒரு எக்ஸாமினேஷன் நாம் கேட்கிறேன். 8ஆம் தேதி நீங்கள் கமிஷனை மாற்றுகிறீர்கள். அதற்கு நாம் என்ன செய்ய போகிறீர்கள்? பேருக்கு தெரியல என்ன செய்யறது, என்ன செய்ய போகிறோம் என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள். இருந்தாலும் கடவுள் உன்னை பயன்படுத்துவதற்காக பெருமைக்காக உன்னை பயன்படுத்துவதற்காக எப்படி பயன்படுத்த போகிறார்?
எந்த அளவுக்கு ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு ஆண்டவருடைய சித்தத்தை அனுதினமும் அறிந்து கொள்ள முற்படுகிறீர்களோ, எந்த அளவுக்கு உங்களுக்குள்ளாக ஆண்டவருடைய திருப்பணி செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை உங்களுக்குள்ளாக இருந்ததோ அந்த அளவுக்கு கடவுள் இருக்க வேண்டும். If you have a desire, if you have a fire inside you, do the ministry to serve Almighty God, definitely God will use you. உங்களுக்குள்ளாக அந்த ஒரு அக்கறை இருக்கிறது. ஆண்டவருக்காக நாம் இன்னைக்கு நான் செய்யணும். இந்த காலை இடத்துல இன்றைக்கு நான் ஆண்டவருக்காக எதையாவது நான் நிறைவேற்ற வேண்டும் என்றால் நான் ஒரு திருத்தொண்டு நீங்களாவே உங்களை முழுமையாய் கத்தம் செய்து வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் நாம் எழுந்தவுடன் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கின்ற காரியம் இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சித்தமாயிருக்கிறார். அதை எனக்கு தெளிவுபடும் நான் அறிந்து கொண்ட ஞானத்தை தான் ஜெபிக்கின்ற கடவுள் அநேக கடவுளை தெரிந்து அநேக வாய்ப்புகளை ஆண்டவர் உருவாக்கி கொடுப்பார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவர் பணியாக இருக்க முடியும் என்று நாம் பார்த்து போகிறோம். Preaching is not the best ceremony. Preacher எல்லாம் வந்து முடிவுடன் நாளை கம்மியாக முடிவுனால் எல்லாம் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். மேபி பொறுப்புகள் வெவ்வேறு இருக்கலாம். பொறுப்புகள் ஆண்டவர் பொறுப்புகள் வெவ்வேறு இருந்தாலும் ஊழியம் ஒன்றுதான். கடவுள் எப்படி ஒருவரே ஊழியமும். Anyway, it is not lesser than any other ministry. It is also very important ministry in the church. கடவுள் அப்படிப்பட்ட ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். It is Christ's deliberate choice affirmed by the church. கடவுள் உங்களை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இன்றைக்கு திருச்சபை அதை உறுதி செய்கிறது. யாருக்குமாக இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், ஊழியத்தை செய்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை இன்னைக்கு திருச்சபை உறுதி செய்கிறது. அமர்ந்திருக்கின்ற அனைவரும் ஆட்களை அமர்ந்திருக்கின்ற அனைத்து மக்களும் உடைய அழைப்பை இன்றைக்கு உறுதி செய்திருக்கிறார்கள். Affirmed by the church. திருச்சபை இன்றைக்கு அதை ஏற்றுக்கொண்டு what is your responsibility? எந்த திருச்சபை உங்களுடைய அழைப்பை உறுதி செய்திருக்கிறதோ அந்த திருச்சபையோடு இணைந்து நீங்கள் செயல்பட கடவுளுடைய அழைப்பு. You have to go back and do ministry with your church. ஒரு திருச்சபையோடு இணைந்து செயல் கடவுளுடைய அழைக்கிறார். Not only chosen, you are called, அழைக்கப்பட்டவர். ஆண்டவர் அழைத்திருக்கிறார் என்பதை நான் முதலே சொன்னேன். அழைப்பு கொடுக்கும்போது ஒரு சுதந்திரம் அவர்களை தமது முன்பே இரண்டு பேராக அனுப்பினார். Ministry is never solidarity. Ministry is never solidarity. ஆண்டவருக்கான ஊழியம் திருப்பணிக்கு தனியாக செய்ய முடியாது. யாருமே எனவேதான் ஆண்டவர் இரண்டு பேராக இருக்கிறார். Serving partnership with the church, with the fellow believers. நீங்கள் வருகிற காலங்களிலே தனியாக ஊழியம் பண்ண முடியாது. திருச்சபையோடு இணைந்து கொள்ள வேண்டும். திருச்சபை இறைவனோடு இணைந்து கொள்ள வேண்டும். ஒரு திருச்சபை ஆயரோடு இணைந்து கொள்ள வேண்டும். அது முக்கியமானது. You are not independent. நீங்கள் தனியாக ஒரு சுத்தமாக ஊழியத்தை செய்ய முடியாது. You are attached to the church. ஒரு திருச்சபையோடு நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த திருச்சபையோடு இணைந்துதான் நீங்கள் செய்ய வேண்டும். அந்த இணைப்புக்கு உதாரணமாக தான், மாடலாக தான்
திருச்சபை ஐக்கியத்திலே வளர்கிறது. நமக்குள்ளாக இருக்கின்ற பிரச்சனைகளை ஒருவர் பகிர்ந்து கொள்கின்ற பொழுது நம்முடைய அன்பு அந்த இடத்திலே உறுதிப்படுகிறது. மாத்திரமல்ல புதிய கருத்துக்களை பெற்றுக் கொண்டு இன்னும் மனமையாய் ஆண்டுகளுக்கு ஊழியம் செய்வதற்கு கடவுள் நமக்கு பலத்தை தருகிறார். 3ஆம் வருஷத்திலே 2ஆம் வருஷத்திலே சொன்னார். அப்பொழுது அவர் அவரை நோக்கி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் ஆகியால் அறுப்புக்கு எஜமான் நமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நீங்கள் வந்திருப்பதனுடைய காரணம் என்னவென்றால் திருச்சபைக்காக அநேக மக்கள் ஜெபித்துக் கொண்டு வருகிறார்கள். ஆண்டவரே ஊழியர்களை எழுப்புங்கள். அவரெல்லாம் ஜோபம் அவரெல்லாம் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டார்கள். ஆண்டவரே ஊழியர்களை எழுப்பும். அந்த ஜெபத்தின் பலனாக தான் நீங்கள் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே இது சாதாரணமாக எண்ணிக்கொள்ளாதபடி கடவுளுடைய வாழ்க்கையில் கொடுத்த பெரிய ஆசீர்வாதமாக எண்ணிக்கொள்ளுமாறு உங்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். புறப்பட்டு போகும் அந்த அநேக சமயங்களை சொல்ற கடவுள் சொல்ற புறப்பட்டு போகும். ரசி ஆண்டவர் கொடுத்த கட்டளை இருந்தால் நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போங்கள். சபையாக தோணா பரவாயில்ல, வெளியே பிடிச்சு போகிற வெளிப்படுறோம். I don't know whether you understood the importance of this. புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை போனாய் நடப்பது போல ஆரம்பத்திலிருந்து பார்க்கின்ற போது எப்பொழுதெல்லாம் இந்த உலகத்திலே தேவைகள் ஏற்படுகிறதோ, பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ, அப்பொழுதெல்லாம் கடவுள்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். நியாயத்தை அனுப்பினார், தீர்க்கதரிசியை அனுப்பினார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார், அப்போஸ்தலரை அனுப்பினார், திருச்சபையினுடைய மூப்பர்களை அனுப்பினார். அப்படி வரலாற்றை ஆண்டவர் தொடர்ந்து அனுப்பிக் கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு உங்களை அனுப்ப ஆயத்தமாக இருக்கிறார். ஆயத்தமாக இருக்கிறார். இதனால் எப்பொழுதுமே போவது ஆயத்தமாக. ஏனென்றால் நீங்கள் போவதை இடம் எப்படி கொண்டேனும் ஆட்டுக்குட்டிகளை போராடிக்கூடிய அளவுகளை கூட நீங்கள் போகிற அந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் சொசைட்டி இஸ் நாட் சேஃப். நீங்கள் போகிற இந்த சமூகமானது பாதுகாப்பானது அல்ல. இன்றைக்கு நீங்கள் திடீர்னு போய் ஒரு சாலையோரத்தில் அந்த சொல்ல முடியுமா? ஒரு கிராமத்துக்குள்ளாக திடீரென்று கடந்து போய் இன்றைக்கு ஆண்டவரின் சத்தியத்தை இன்றைக்கு சொல்ல முடியுமா? ஆலயத்தில் மாத்திரம்தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருந்த பொழுது கடவுள் வந்து அழைக்கிறார். கோ என்றுதான் அழைக்கிறார். Don't stay back in the church. Go out of the church, preach the gospel. ஆலயத்துக்குள்ளாக அமர்ந்து கொண்டிருக்கிறார். புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கின்ற கூட்டமாக கடவுளை அழைத்திருக்கிறார்.
4வது வசனம் 5வது வசனம் எல்லாம் படித்து பார்க்கும் பொழுது இதெல்லாம் ஆண்டவர் எதுக்காக சொல்கிறார்? இது முக்கியமான ஒரு காரியம் தான். டிபெண்டன்ஸ் ஆன் காட், நாட் ஆன் சோர்சஸ். ஊழியம் என்பது கடவுளையே சார்ந்திருப்பது, நாட் ரிசோர்சஸ். உலகத்தில் இருக்கிற பொருட்களையோ உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு காரியத்தையும் சார்ந்திருக்க முடியவில்லை. We depend only on God. எனவேதான் பணப்பை, சாமான்களை, பாதரட்சை கொண்டு போக வேண்டாம், வழியிலே ஒருவரை விடாம வேண்டாம், எல்லாம் வீட்டில் வச்சு பொறுமை சொல்வது காரணம் என்னவென்றால் டிபெண்ட் டோட்டலி ஆன் God. கடவுளை மாத்திரமே சார்ந்து முடியாது. உலகத்துடைய காரியங்களை அல்ல, உலகத்துடைய பலத்தை அல்ல. ஒரு நல்ல சர்ச்சை கொடுத்தா நல்ல விவசாயம். எனக்கு மட்டும் ஒரு நல்ல காங்கிரிகேஷன் கிடச்சுன்னா நான் சிறப்பாக பணியாற்ற வேண்டிய. எனக்கு மட்டும் ஒரு டவுனில் ஒரு நல்ல சர்ச் கிடச்சுன்னா பக்கத்துலேயே ஒரு ஸ்கூல் இருந்து நிறைய அட்மிஷன் கிடச்சுன்னா சூப்பராக வேலை செய்வேன். என்றால் நாம் கடவுளை சார்ந்தில்லை. நாம் இன்றைக்கு நம்முடைய காரியங்களை சார்ந்திருக்கின்றோம். அதற்கு கடவுள் நம்மை சார்ந்திருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். முழுமையாக கடவுளை சார்ந்திருக்கின்ற ஊழியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். டிபெண்டன்ஸ் ஆன் காட், நாட் ஆன் ரிசோர்சஸ். இதாக நாம் உழைத்திருக்கிறோம். திருத்தொண்டர்களாக தன்னார்வலர்களாக திருப்பணியை ஆய்வுள்ளார். 5 காரியங்களை உங்களுக்கு நான் 4 காரியங்களை preach with courage. தைரியத்தோடு துணிவாக பேசுகிறேன். preach with courage. என்றால் வசனம் வருவது அவர் சொல்லுவாங்க. தைரியம் ஆண்டவர் கொடுத்த தைரியம், ஆண்டவர் வசனம் கொடுக்கின்ற தைரியம். Don't know the word of God. You are not well versed in the word of God. Cannot preach. But tell some stories before. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் முழுக்க கட்டப்படவில்லை என்றால் ஒவ்வொரு பிரசங்கமும் வெறும் கதையாய் போகிறது. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் பலமையாய் சொல்ல வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் முழுக்க கட்டப்பட வேண்டும். ரூட்டட் இன் தி வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் வேரூன்றி இருக்க வேண்டும். அதிலும் கர்த்தருடைய வார்த்தையை படிக்க கூடாது. Preach with courage. Serve with humility. தாழ்மையோடு திருப்பணி செய்யும். என்று சொன்னாலும் நம்முடைய வாழ்க்கையை தாழ்மையை அனுபவித்து என்றால் நாம் சுவாசிக்கிற கடவுள் தாழ்மையை மூலமாக கொடுத்திருக்கிறார். வெளிப்பெயர் சொல்வது தேவனுக்கு சமுதாயத்தை கொடையாளி கூடாது இல்லாமல் அன்னைத்தானே பெருமையாக அடிமைக்கும் எடுத்தார். இன்றைக்கு நீங்களும் preach with courage, serve with humility. தாழ்மையோடு நீங்கள் சிந்தனைகளெல்லாம் வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். Trust in God's provision. கடவுளுடைய இடத்திலிருந்து லாட்சி பெற்றுக்கொள்ள கொண்டிருக்கிற நம்பிக்கை நமக்கு உலகத்தை தேடி நீங்கள் போக வேண்டிய அவசியம். ஊழியத்துக்குரிய எல்லாவற்றையும் கடவுள் கொடுப்பார். அந்த நம்பிக்கை உருவாக வேண்டும். அவருடைய பாதத்திலே நீங்கள் அமர்ந்து உலகத்தை ஜெபி. ஆண்டவரே, இந்த ஊழியத்திற்கு எனக்கு தேவை, இந்த வரம் எனக்கு தேவை. ஜெபிக்கிற வரம், சுகமளிக்கின்ற வரம், வேதத்தை வியாக்கியானம் செய்கின்ற வரம், இதெல்லாம் ஒரு சிலருக்கு மாத்திரம் கொடுக்கப்படுகின்ற வரங்கள் அல்ல. எனவேதான் ஒரு சில வரங்களை நாடுகள், வரங்களை நாடுங்கள். நீங்களும் நானும் வரங்களை நாடுங்கள். ஆண்டை பார்த்து அமர்ந்த ஆண்டவே எனக்கும் இப்படி வரங்களை தாரும். வரங்கள் இல்லாமல் நீங்கள் திருப்பணி ஆட்சியை இருக்கிறார். டயரெல்லாம் காத்ததெல்லாம் டயர்களை போட்டுருக்காங்க. டயர் வண்டி ஓடலாம் நேரம் ஆட்சி வேண்டும். ஒரு டயர் இருக்குது, வண்டி இருக்குது, ஆட்சி வேண்டும். டு நீட் சம் காட்ஸ் கிட்ஸ். வரங்கள் தேவை. இந்த வரங்களுக்காக, வரங்களை நாடுகள் மனங்களுக்காக ஜெபி. Go and love. நீங்கள் சென்று முன்பு கொடுக்கிறார்கள்.
இன்றைக்கு நீங்கள் பெற இருக்கின்ற இந்த அபிஷேகம் வாழ்நாளும் நிலைத்திருக்கிறது. கடவுளுடைய தலைமையாக இருந்து பயன்படுத்துவார். ஆண்டவர் ஒன்றாக இதமான இசை ஆரம்பியாக சொல்ற யாரின் காரியமாய் யாரையும் அனுப்பேன். You have answered the question. You have answered the cry of God. Lord, I am here. I am going to send me. நான் இருக்கிறேன். அவருடைய குரலை கேட்டு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். சாமுவேலை போல சுத்தமுடியை கேட்கிறேன். நான் கேட்கிறேன். உடைய அர்ப்பணிப்பை கேட்கிறார். உடைய அன்புக்குரிய கரைந்து செய்வார். பதிவுள்ளாக மாற்றல் போகணும். நானும் மையமாக இருக்கணும். நானும் விஷயமாகணும். நான் அதாகவும் இதாகவும் கனவோடு வாழ வேண்டாம். கனவோடு வாழ வேண்டும். கடவுள் எல்லாவற்றையும் நமக்காக தொடர்ந்து எல்லாவற்றையும் சாக்ரிஃபைஸ் செய்கிறது. எனவே குடித்தை மையமாகி ஆண்டவர் கொடுத்த திருப்பதி அந்த தரிசனத்தை நிறைவேற்ற கடவுள் ஆசை